என் தாயார் செல்வி அவர்கள் 13 டிசம்பர் 2024 அன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவர்கள் மரித்து 3வது நாள் அவருடைய டைரியை எடுத்து நாங்கள் வாசித்து பார்த்தோம். அதில் அவருடைய மரணத்தை குறித்து அவர் மிகவும் தெளிவாக 2 தரிசனத்தை அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள். இதோ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கிறீர்கள் அல்லவா? இது அவர்கள் மரிப்பதற்கு முன்பதாக 3 நாள் முன்பதாக அவர்கள் எழுதின அவருடைய கையெழுத்து தான் இது. இதில் எழுதியிருக்கிறதாவது 10-12 நபர் வெண்வஸ்திரம் தரித்து அவசரமாக வேகமாக வருகிறார்கள். அதில் ஒருவர் இயேசுவானவர் போல் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கிறீர்கள் அல்லவா? இது அவர்கள் அடக்க ஆராதனையிலே என்ன கலர் சேலை உடுப்பார்கள், அது புது சேலை, கோடி சேலை, அது என்ன கிழமை இன்னும் மிகவும் தெளிவாக அந்த தரிசனத்தை அவர்கள் எழுதி வைத்திருந்தார்கள். இதில் ஆச்சரியம் என்ன என்று சொன்னால், இதை என் தாய் எங்களுக்கு சொல்லவும் இல்லை, நாங்கள் அந்த டைரியை வாசிக்கவும் இல்லை. அவர்கள் மரித்து அடக்க ஆராதனை முடித்து அடுத்த நாள் நாங்கள் அதை வாசிக்கும் பொழுதுதான் இது எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆனது. கலர், கிழமை, பெண் என்று எழுதியிருந்தார்கள். 10-12 தேவதூதர்கள் வருவது, இயேசு வருவது, இதெல்லாம் பார்த்து நாங்கள் வியந்து போனோம். பிரியமானவர்களே, ஆம், என் தாய் மிகவும் நெருங்கிய தொடர்பு தேவனோடு வைத்திருந்தவர்கள், அதிகமாய் செபிக்கிறவர்கள், கடந்த 30 வருடம் தேவனுக்காய் ஊழியம் செய்கிறார்கள். சுவிசேஷ ஊழியத்தில் அநேகரை தேவனுக்குள் நடத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான நபர் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதில் அநேகர் என்று தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறார்கள். என் தாய் மரித்த அந்த செய்தியை கேட்ட பொழுது நாங்கள் மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்து போனோம், ஆறுதலின்றி தவித்தோம். ஆனால் என் தாய் பார்த்த அந்த தரிசனத்தை, அவர்கள் எழுதி வைத்த காரியத்தை நாங்கள் வாசித்த பொழுது அது எங்களுக்கு ஆறுதலை கொடுத்தது. தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காண